ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமபா ஜூனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில டாப் 3 போட்டியாளர்கள்ல ஒருவரா வந்த சபேஷன் சமீபத்துல ஒரு பேட்டியில இந்த நிகழ்ச்சி தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாற்றம், கஷ்டங்கள் பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. அதுல நடிகை தேவயானி தன்கிட்ட நேரடியா சொன்ன விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. ஜீ தமிழ் நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. எப்போதுமே அழுகாட்சி சீரியலுக்கு மாற்றா இந்த பாடல்கள் அப்படின்ற நிகழ்ச்சி சின்னத்திரை ரசிகர்களை கவர்ந்திருக்கு. வீட்ல இருந்து சீரியல் பார்க்கும் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பலருமே மொபைல்ல இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பலருக்கு திரைப்படங்கள்ல பின்னணி பாடகர்களா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனாலேயே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்காக பலர் போட்டி போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுலயும் சமீபத்துல சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில நடிகை தேவயானி மகளும் இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இதுவே பெரிய அளவுல பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். சபேஷனை பத்தி சொல்லணும்னா டாப் 3 போட்டியாளர்கள்ல ஒருவரா செலக்ட் ஆனாரு. ஆனா அவரை பத்தின சில விமர்சனங்களும் வந்திருக்கு. அதாவது சபேஷன் ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே இமோஷனலா அழுதுருப்பாரு. இதனால இவர் அழுதே வெற்றி அடைஞ்சிருவாருன்னு கூட சிலர் சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில தான் தேவயானி 90s காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் சினிமா முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. அவங்களுடைய கணவர் ராஜகுமாரும் சினிமால பிரபலமா இருக்கக்கூடிய நிலையில இவங்களுடைய மகள் தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருப்பாங்க. பெரிய அளவுல பேசப்பட்டது. அதே மாதிரி இலங்கையை சேர்ந்த சபேஷன் அப்படின்ற போட்டியாளரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பெரிய அளவுல பிரபலமானாரு. சபேஷன் பாத்தீங்கன்னா டாப் 3 போட்டியாளர்ல ஒருவரா செலக்ட் ஆனாரு. ஆனா அவரை பத்தி சில விமர்சனங்கள், அதாவது சபேஷன் ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே எமோஷனல் ஆயிட்டு அழுதுருக்காரு. இதனால இவர் அழுதே வெற்றி பெற்றவர் அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. இந்த நிலையில தன்னை பத்தின விமர்சனங்களுக்கு சபேஷன் சமீபத்துல ஒரு பேட்டியில விளக்கம் கொடுத்திருக்காரு. தன்னை பத்தி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே வெற்றியே பெறல. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறாம இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு வெற்றி கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அதனால நான் அழுதுட்டேன். அதே மாதிரி தான் என்னோட எக்ஸ்பிரஷன் இப்படிதான் காட்ட முடியுது. வேற என்ன பண்றதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. இவர் சொல்றது வேலிடான பாயிண்ட்டும் கூட. சிலருக்கு தன்னுடைய வெற்றி, சந்தோஷம் எல்லாத்தையுமே அழுகையா தான் காட்ட தெரியும். பசங்க அழுகக்கூடாது அழுகக்கூடாதுன்னு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் இலங்கையில இருந்து வந்திருக்காரு. அவருக்கு அழுக வந்தா அவர் அழுகுறாரு. இதை ஏன் அவ்வளவு பெருசாக்கணும்? எல்லாருமே அப்படி ஜெயிச்சிட்டா இப்படி ஜெயிச்சிட்டானாலும் அந்த பையனுக்கு நிறைய திறமை இருக்கு. அவர் அழுகுறத தாண்டி அவர் திறமையா பாடுறாரு. அதனாலதான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.